ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு பர்ச்சேஸ் போகலாம், துரு ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் போகலான்னு நினச்சது பெரும் தப்பாக போச்சு. நாங்கள் கரெக்டாக போகலான்னு பிளான் பண்ண அன்றைக்கி அவனுக்கு லீவ் விட்டாங்க. வேறு வழி இல்லை, அவனை தலையில் கட்டிட்டு தான் நான் திரிஞ்சேன். கழுது கட்டா குட்டி சோறுன்னு திரும்ப சிவா டெக்ஸ்டைல் தான் போனோம். நிறைய கடை போனோம், பட் எங்களுக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரமாட்டேங்குது. திரும்ப திரும்ப சிவா டெக்ஸ்டைல் தான் போகிறோம். அங்கே தான் கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. உங்கள் ஊர்லலாம் சிவா டெக்ஸ்டைல் இருந்தால் தாராளமாக வாங்குங்க. குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், ரேட்டும் வந்து நம்ம மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற ரேட்டு தான். அங்கே வாங்கிட்டு நேராக மங்கள்லாம் போனோம். இந்த கொலுவெலாம் வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரஸ்வதி பூஜைலாம் வரப்போகுது. என்னம்மா உனக்குலாம் தெரியாதா, நீ என்ன புதுசாக என்கிட்ட கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. உண்மையாலுமே என்ன கிழமை என்ன நாள்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கேன். அந்த கொலுவை பார்த்தோன்னே எனக்கே ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு. சரஸ்வதி பூஜைலாம் வரப்போகுது. இங்கெல்லாம் யாரும் கொலு வைக்கிற பழக்கமும் இல்லை, யாரும் கூப்பிடவும் மாட்டாங்க. பட் அந்த பொம்மையெல்லாம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. கீழேயும் இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலான்னு போனேன். அதுக்கு முன்னாடி நம்ம வயிற்றை நொப்பிக்கணும் இல்லையா, துருக்கெலாம் ரொம்ப பசி, பாவம் பயப்பில்லை. நாங்கள் புடவை எடுக்கிற கேப்பில் ரொம்ப அலைஞ்சிருச்சு. அதனால் அவன் வயிற்றை நொப்பி விட்டு கீழே போய் பார்த்தா செம்மையாக இருக்குது. தயவு செஞ்சு யாராவது கொலு வைக்கிற ஐடியா இருந்தீங்கன்னா தாராளமாக மங்களில் வாங்குங்க. ரேட்டும் அந்த ஒர்க்குக்கு ஏற்ற ரேட்டு தான் இருக்கும். பட் வந்து நல்லா ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப யூனிக்கான சிலைலாம் வச்சுருக்காங்க. எனக்கு சும்மா நார்மலாக கிருஷ்ணன், பெருமாள் அந்த மாதிரி அவரோட அவதாரம் அதுன்னு மட்டும் இல்லாத ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயில்ஸோடு வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. எனக்கு ஒரு மாதிரி 10 வீட்டுக்கு கொழுப்பாட்ட சந்தோஷத்தை வந்துட்டு ஒரே இடத்துல கொடுத்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனு. நரசிம்மர்லாம் வச்சுருந்தாங்க. எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விட்டால் ஒரு நாள் ஃபுல்லாக அதெல்லாம் என்னென்னு நான் வீடியோ எடுத்து ஆராய்ச்சி பண்ணியே இருந்திருப்பேன். பொண்ணு மாப்பிள்ளைலேருந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், இந்த கும்பகர்ணன்னு நினைக்கிறேன் இது. எனக்கு இதெல்லாம் பார்க்கோன்னே ஓகே நிறைய யூனிக்காக வச்சுருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நேரம் நின்று பார்த்தேன். துரு ஒரு பொம்மை எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த உடஞ்சிச்சின்னா நான் தான் தண்டை கட்டணும். வேணாண்டா சாமின்னு திரும்ப வந்து போத்தீஸ் வந்தாச்சு. கடை வீதி விட இப்போ இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது. சிவாவில் போய் துணி வாங்குறது, மங்களில் போய் சாமான் வாங்குறது, போத்தீஸில் சாப்பாட்டுக்கு வர்றதுன்னு ஆகிப்போச்சு. சேலமில் எத்தனை பேர் இதையே ஃபாலோ பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். போத்தீஸ் நாங்கள் போன நேரம் நல்ல வேலை கும்பல் இல்லை. நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் தான் போயிருந்தோம். பையனை கூப்பிட்டுட்டு ஒரு பிரியாணி ஒரு லாபா மட்டும் வாங்கிக்கிட்டோம். இந்த ஃப்ரைட் சிக்கன் ஐட்டம்லாம் எதுவுமே நாங்கள் வாங்கலை. துருவும் பிரியாணியே சாப்பிடுவான், ஸோ அதை மட்டும் வாங்கிக்கிட்டோம். பட்ஜெட் ரேட்டில் வந்து சாப்பாட்டை முடிக்கலாம். போத்தீஸ் 9th ஃப்ளோர் வந்தால். இப்போ வர ஃப்ளோர் மாற்றிட்டாங்க, பட் டேஸ்ட் மாறலாம், அதே ஆர்ஆர் பிரியாணி தான் இருக்குது. லாபா வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். 60 rupees தான். சிக்கன் லாபா 90 rupees இருக்கும். கண்டிப்பாக அங்கே போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பேர் சாப்பிட்லாம். பார்த்தா குட்டியாக இருக்க மாதிரி இருக்கும், பட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அங்கேருந்து சாப்பிட்டு வீட்டுக்கு